இப்போ கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு ஒரு மேஜரான ஒரு ஃபால். ஏன்னா இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹைல இருந்து நியர்லி வந்து ஒரு 20% கிட்ட வந்து ஃபாலாக இருந்தது. இதுவே நீங்கள் சில்வர் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 40% கிட்ட ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுத்துருந்து. இப்போது அந்த டைமில் நான் சொன்ன விஷயம் இது வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனால் தான் திரும்ப நமக்கு மேஜராக வந்து ஒரு ஃபால் நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். ஏன்னா கோல்டு இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த லோ இப்போ ஃபால் ஆனது அந்த லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20% கிட்ட வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இதுவே வந்து நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 43% கிட்ட வந்து அந்த லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 days பார்க்கும்போது டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு 0.5 இருந்து ஒரு 1.5% கிட்ட வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரேலி வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் கேட்டது கோல்டு அண்ட் சில்வரில் இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு சார்ட்டில் என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, நெக்ஸ்ட் லா ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் ஒரு 2 weeksஆக வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேலி கொடுத்ததுக்கான ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ குளோபல் சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து திரும்பவும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பை பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஓரளவுக்கு ஒரு கிராஷ் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் இப்போ அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கோல்டு நெக்ஸ்ட் வந்து எது வரையும் போகும், என்ன டார்கெட்ஸ் வந்து நம்ம அரௌண்ட் 2026 முடிகிறதுக்குள்ளே என்னென்ன டார்கெட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேபி மார்கன் இது பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஜேபி மார்கன் அவங்களோட அனலிஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பை 2026 கோல்டு வந்து 6,300 per ounce வந்து போகும்னு சொல்லி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பை 2026. ஏன்னா இப்போ இங்கே $4,500 வந்து கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கிராஷ் ஆகும்போது அதோட லெவல்ஸ் வந்து 4,500. அப்போ அந்த 4,500லேருந்து 6,300 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஹையே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $5,600 தான் வந்து ஹை. அப்போ அங்கிருந்தும் திரும்ப வந்து ஒரு $700 வந்து மேலே போகிற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ். இப்போது கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போது அரௌண்ட் ஒரு 4,900 அந்த ரேஞ்சில் இருந்து பை 2026 வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு $5,400 per ounce அவங்களோட டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டு பேருமே வந்து கோல்டு திரும்பியும் வந்து அந்த 5,400 இப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 6,300 மேலே வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கேட்ட விஷயம் இது வந்து இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து சார்ட்லேயே வந்து பார்க்கலாம் கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்குது, இப்போ அந்த ஃபார்மேஷன் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்க்கலாம். ஏன்னா கோல்டு வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பாட்டமில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வரையும் சைட்வேஸ். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது மார்க்கெட் அரௌண்ட் ஒரு $5,169 வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இது வந்து பையா அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிறதுனால அது பையும் கிடையாது, ஒரு லோ பிரேக் அவுட் ஆகிறதுனால அது வந்து செல் ட்ரெண்டும் கிடையாது. அப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். அப்போ நம்ம இது வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போது கோல்டு வந்து இங்கேருந்து ஒரு 20% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகும்போது இங்கே நான் சொன்ன ஒரு விஷயம் இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை, இப்போது மேலே போனதுக்கான ஒரு கரெக்ஷன் அது மாதிரி தான் வந்து இது இருக்குது. இது மேஜராக ஒரே நாளில் ஃபால் ஆனதுனால இது வந்து கிராஷ் ஒரு 20%. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 5% வந்து ஃபால் ஆச்சுன்னா அது வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு ரெண்டுத்துக்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போது ஒரே ஸ்டாக்ல இது ஃபால் ஆனதுனால இது வந்து கிராஷாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஒரு 20%. அப்போது இங்கே வந்து ரிவர்சல் ஆனால் தான் ஃபர்தராக வந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஆச்சுன்னா
4664 இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட வந்து ஒரு ரிகவரி கொடுத்துருக்கு. அப்போது இங்கே மட்டும்தான் வந்து இது மாதிரி நடந்ததா? இது ப்ரீவியஸாக பார்க்கும்போது இப்போ அதெல்லாமே வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போது கோல்டு வந்து நார்மலாக கோல்டோட நேச்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் வந்து இது வந்து அரௌண்ட் ஒரு 10% கிட்ட வந்து கோல்டு ஃபால் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை வந்து ஹிட் ஆகிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியர்லி ஒரு 9.5லேருந்து ஒரு 10% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு ஒரு ஸ்பைக். அப்போது அந்த டைமில் இங்கே வந்து ட்ரேட் பண்ணவங்க பொறுத்தவரையும் இது வந்து கிராஷ். பட் இந்த ஃபால் ஆகிறதுக்கு டேஸ், இது வந்து டே சார்ட். அப்போது ஒரு டே வேஸாக பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டு அரௌண்ட் 10% கிட்ட வந்து ப்ரீவியஸாக வந்து ஃபாலோ இருக்குது. அப்போ அதனால தான் வந்து இது யாரும் பெருசாக கிராஷ்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து டைம் எடுத்திருக்கு அந்த ஃபால் ஆகிறதுக்கு. சரி, திரும்பியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு ஹை வந்து போயிருக்கும். இப்போது இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ஹை கொடுத்துட்டு இப்போ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10% கிட்ட வந்து ஃபாலோ இருக்குது. அப்போது இதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.1 மந்த்லேருந்து ஒரு 1.5 மந்த்ஸ் கிட்ட வந்து ஒரு அந்த மொமெண்டம் கொடுத்து தான் ஃபால். பட் இங்கே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திரும்பியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10% கிட்ட வந்து ஃபாலோ இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது புதுசாக வந்து இங்கே ஹை போகும்போதும் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த ஹைலேருந்தும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10% கிட்ட வந்து கோல்டு ஃபாலோ இருக்குது. அப்போது ரெகுலராக ஒரு கோல்டோட ஒரு நேச்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்மளுக்கு வந்து ஹை ஹிட் ஆகும் போதெல்லாமே வந்து ஒரு 10% வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த இடத்துல எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன், இது வந்து கரெக்ஷன், இது வந்து செல் ட்ரெண்ட் கிடையாது, இது வந்து கரெக்ஷன் சொல்லியிருப்பேன். பட் இங்கே வந்து நான் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொன்னவங்க இங்கே வந்து நம்மளுக்கு 20% வந்து ஃபால் ஆகும்போது இது வந்து எப்படி அது கிராஷ் ஆகும்போது எப்படி வந்து நீங்கள் இது கரெக்ஷன் சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து நமக்கு டைம் எடுத்திருக்கு. பட் இங்கே வந்து டைம் எடுக்காமல் ஒரே ஸ்ட்ரோக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகுது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த ஒரே ஸ்ட்ரோக்காக ஃபால் ஆனதுனால இது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க கிராஷ். பட் ஓவராலாக வந்து இது நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் வந்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஃபிப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இங்கே ஃபிப் யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேருந்து நமக்கு அந்த பவுன்ஸ் பேக் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 0.68 லெவலில் இருந்தால் அந்த பவுன்ஸ் பேக் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டாக்காக இருக்கட்டும், இண்டெக்ஸ் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் மார்க்கெட் இப்போ ஃபிப் வந்து நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 50% இல்லை 60% வந்து ஃபால் ஆகுமா? அப்போ அந்த ஃபால் வந்தாலும் எவ்வளோ தூரம் வரும் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது இது எங்கேருந்து வந்து நமக்கு அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 0.68 அந்த கோல்டன் ரேஷியோ ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் இந்த பவுன்ஸ் பேக். அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கப்புறம், ஏன்னா இங்கே ஹிட் ஆகும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிறது கீழே வரும்னு சொல்லி. பட் நான் சொன்னது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். அப்போது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நான் சொன்னேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து சப்போர்ட் இருக்குன்னா அப்போ அது சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக ஃபால். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். அதனால் ஸ்டில் என்னோட இது கீழே வந்தது வந்து ஒரே ஸ்டாக்காக ஃபால் ஆனதால இது எல்லாமே கிராஷ்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் வந்து நான் பார்க்குறேன். திரும்ப நம்மளுக்கு வந்து இங்கே மேஜராக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் இப்போ கோல்டு பொறுத்த வரையும் ஃபர்தராக வந்து ஃபால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? ஏன்னா இப்போது இதுலேயும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடம் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போது மார்க்கெட் இப்போ இதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுது. திரும்பியும் நம்ம வந்து $6,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா இப்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து பையிங் சைடில் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டுங்க. அந்த மாதிரி கிடையாது. இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மார்க்கெட்டில் பொறுத்தவரையும் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதாலும் சரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு
ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த பொறுமை இருக்கும். எதுக்காக வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது, எதுக்காக மேலே போகுதுன்னு சொல்லி அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த பொறுமை வந்து இருக்கும். ஏன்னா இப்போது அந்த கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம பண்ணாத போது தான் அந்த பயம் வரும். மார்க்கெட் வந்து இப்போ ஃபால் ஆயிடுச்சு, இப்போ மேலே போகும் கீழே வரும்னு சொல்லி அந்த பயம் இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் இல்லைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பொறுத்தவரை என்ன சொல்கிறது, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிரேக் அவுட்டாக இருக்குது. ஹை பிரேக் அவுட் ஆனால இது வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் மேலே வந்து போகும் அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. இப்போ தெரியுதா, கோல்டு பார்க்கும்போது கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு தடவையும் அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போது இங்கெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைன்னு சொல்கிறதுன்னா ஒரு ஹாரிசான்டலாக போட்டிங்கன்னா நம்ம சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் டயங்கலாக போட்டிங்கன்னா அது வந்து ட்ரெண்ட் லைன். அப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பொறுத்தவரை இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனால் தான் அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்போது கோல்டு திரும்ப வந்து நம்ம எப்போ ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னா இது பிரேக் அவுட் கிடையாது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு லோயர் டைம் ஃபார்ம் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் அந்த என்ன பேட்டர்ன் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். அப்போது கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து நம்ம கோல்டில் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $5,550. அப்போ அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கோல்டு பொறுத்தவரையும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்ம கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டம்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனில் தான் வந்து இருக்குது. தெரியுதா, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் தான் இருக்குது. அப்போது கோல்டு வந்து இது சைட்வேஸ் மார்க்கெட், இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது, இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும் கோல்டு வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ கோல்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் இருக்குது. திரும்ப நம்மளுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் திரும்பி கீழே வரும். அப்போது யாரெல்லாம் வந்து இது வந்து பிரேக் அவுட்டுன்னு சொல்லி ட்ரேட் எடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து லாஸ் வந்து புக் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக கேட்குறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் எஸ்ஐபி இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொல்லி. ஸ்டில் இப்பயே கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக எஸ்ஐபி. ஏன்னா நீங்கள் எஸ்ஐபின்னு போகும்போது பல்காக போட மாட்டீங்க, மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுவீங்க. இப்போ இடிஎஃபாக இருக்கட்டும் கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கீழே வந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எவ்ரி மந்தாக இருக்கலாம் பர்சன்டேஜஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது திரும்ப உங்களுக்கு கோல்டு ஒரு 9,000 போகுமானா அந்த மாதிரி 9,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்போது இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு சைட்வேஸில் இருக்கணும். சைட்வேஸை முடிச்சுட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு மேஜர் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா திரும்ப மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டைம் இந்த சைட்வேஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அக்யூமுலேட் பண்ணிவிட்டு திரும்ப நமக்கு அந்த ரேலி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போகும். ஏன்னா இப்போது இப்படியே வந்து போகாது. பட் நம்ம நியூஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நியூஸ் வரும். பட் ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு மேனிபுலேஷன் இருக்கும், ஒரு ஸ்டாப் ஹண்டிங் கண்டிப்பாக இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் திரும்ப நம்ம வந்து கோல்டில் வந்து ஒரு புது ஹைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது ரெஸ்டாரன்ஸ் சொன்னீங்க, இது பிரேக் அவுட் ஆகலாம் பை பண்ணலாமா கேட்டுறீங்க. இந்த பிரேக் அவுட் ஆகலாம் பை கிடையாது. ஃபுல்லாக ஒரு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கரண்டாக வந்து லோயர் டைமில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்போ கரண்டாக பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ சைட்வேஸ் முடிச்சுட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா திரும்ப நம்மளாம் ஆகும். திரும்பி இந்த செல் ஆஃப் ஆகும்போது உடனே நியூஸ் வரும், இது வந்து திரும்ப கோல்டு வந்து கிராஷ் ஆச்சுன்னு சொல்லி. அது கிராஷ்லாம் கிடையாது. இதுக்கு ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு அந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே வீக்லி க்ளோசிங் சப்போர்ட் லெவலுக்குள்ளே நாளைக்கு ஈவினிங் தான் நமக்கு தெரியும் கோல்டு வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஃபர்தராக வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மேஜராக ஒரு ஃபால் கொடுத்துருந்து திரும்ப நமக்கு சில்வர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% கிட்ட வந்து சில்வர் ரிக்கவரி ஆயிடுச்சு.
ஏன்னா இப்போ இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 40% கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாச்சு. பட் கோல்டும் சில்வரும் வந்து இப்போது டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனில் வந்து இருக்குது. ஏன்னா இப்போது கோல்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த மேலே வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் சில்வரோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாட்டமில் வந்து சப்போர்ட், இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போது சில்வர் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு சைட் வேஸில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. இங்கே பாட்டம் டு டாப், திரும்பியும் பாட்டம் அடிச்சிருக்கு, திரும்பியும் டாப். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா திரும்பியும் ஆகணும், திரும்பி வந்து மார்க்கெட் வந்து அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் ஆக போதா இல்லைனா வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதான்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் லா ஆஃப் ரெஸ்டன்ஸ் சொல்லி பார்க்கும்போது 103 இது வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் ரெஸ்டன்ஸாக இருக்கலாம். பட் என்னோட இது வந்து ஃபஸ்ட் இது பிரேக் அவுட் ஆகட்டும், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லா ஆஃப் ரெஸ்டன்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, அதனால் இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃபாக சில்வர் இடிஎஃப்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கோல்டு இடிஎஃப். ஏன்னா சில்வரில் வந்து நமக்கு ரொம்ப வால்டைல் இருக்கும். சில்வர் வந்து இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஃபால் ஆகுது இல்லை மேலே போகுதுன்னா சில்வரில் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்கும். ஒரு 10% இங்கே வந்து நமக்கு 20லேருந்து ஒரு 25% வந்து மொமெண்டம் இருக்கும். அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க, ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு போகிறது வந்து, ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். பெருசாக வந்து கோல்டில் ஒரு ரியாக்ட் ஆகுது இது சில்வரோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போது இது வந்து ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ETF இல்லை கோல்டு ETF சில்வர் இல்லை ஸ்டாக்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கேட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணது வந்து இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து கால்ஸ் அட்வைஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு அண்ட் சில்வர் இப்போது கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகல, அது பைலாக கிடையாது. ஒரு இன்டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.